கீழே இறக்கி விடுறா. நீ சினிமா பார்த்து ரொம்ப தான் கெட்டு போயிருக்க. ஏய், லவ் மேட்டரை லவ்லியா சொன்னா ஸ்டூபிட். வேற 3 கூல் ட்ரிங்க்ஸ். ஏண்டா நாங்க மூடோட்ல இருந்தா உனக்கு ஹாப்பியா இருக்கா? நீ கூல் ட்ரிங்க்ஸ் சொல்ற? நீங்க 2 பேரும் ஹாட்டா இருக்கிறதுனால தான் உங்களை கூல் பண்றதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன், அவ்வளவுதான். லவ்வர்ஸ்னா சில நேரங்களில் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக இப்படியா இருப்பாங்க? ஒரு சாரி சொன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். எப்பவுமே நான் தான் சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல ரீனா, நீயாவது சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது இவனாலதான். உங்க 2 பேர் சார்பா நானே சாரி கேக்குறேன். இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள காலம் மாறி போச்சு. வடிவேல் கோயசர்ல மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டே மச்சான், பிரச்சனையை பெருசுபடுத்தினா மனசு தான் கஷ்டப்படும். மனசு விட்டு பேசிட்டா எல்லாம் சரியாயிடும். அவகிட்ட சொல்லுமா. லவ்வர்ஸ்குள்ள இப்படி சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம் தானே. உன் பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிறீனா? சாரிடா, இது எனக்கு இப்ப பிடிக்கல. என்னது? ஒண்ணுதாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. பேட்டா, காதலன் கொடுத்து காதலி போட்டா பேஷா. அது சரி மச்சான், இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன மேட்ரு? நேத்து ஸ்ரீஜாக்கு ஐ லவ் யூ சொன்னேன்டா. வாவ், கங்க்ராட்ஸ் மச்சான், மொத்தத்துல சாதிச்சிட்ட. இல்லடா மச்சான், அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்? ஆமாண்டா, நேத்து ஈவினிங் அவளை பாக்கும்போது நீ உன் லவ்வருக்கு எப்படி ஐ லவ் யூ சொல்லுவேன்னு என்கிட்ட கேட்டாடா. நானும் சொன்னேன் மச்சி. இதுல மேட்ரு என்னன்னா, நான் சொன்னது அவளுக்கு தான், அவளுக்கே தெரியாது. நீ லவ் பண்ற விஷயத்தை நான் வேணா ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டேன். வேணா ரீனா, அவ காதலிக்கலன்னா நான் ஃபீல் ஆயிடுவேன். அந்த நேரம் வரும்போது நானே அவகிட்ட சொல்லிடுறேன். ஹாய் ஹாய் ஹாய். சுரேஷ், விஷால் எங்கடா? அப்படின்னா உங்க கண்ணுக்கு விஷால தவிர நாங்களாம் மனுஷங்களா தெரியலையா? ஓகே, பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டே. என்னடா காஃபி ஷாப்ல வந்து லாஃபிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லடா. ஹலோ பாஸ், இங்க குடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம் பா. கிளாஸ்ல இருந்தா வாடி போயிடுமேனு தான் கொடுத்தேன். மத்தபடி எந்த எண்ணமும் கிடையாது. நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம். இந்த புடிச்சுக்கோ. ஏய் போடா. இப்பதானே காம்ப்ரமைஸ் ஆன, அப்புறம் என்ன? வெச்சுக்கோ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்க? அப்ப எங்களுக்கு விஷயத்த சொல்லல, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. டேய், சும்மா மனுஷன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, விஷயத்த சொல்லி முடிடா. இந்த மாதிரி டென்ஷன் இருந்தா தானே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, டைம் போய்கிட்டு இருக்கு. மேட்டர் என்னன்னு சொல்லு. ஓகே 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 ஓகே. இந்த ஹாலிடேஸ்க்கு டூர் பிளான் பண்ணிருக்கடா. சும்மா ஐலாண்ட் போலாம் மச்சான். அங்க சாண்ட்விச் மசாஜ் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கிக்கே இல்லடா. ரொம்ப வலிக்குது. எப்படி இருக்குடா சாண்ட்விச் மசாஜ்? அங்க மசாஜ் மட்டும் இல்ல, மாமா மாமா அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டினா அப்பா மாதிரி நொறுக்கிடுவாங்க. ஏய், கொஞ்சம் சும்மா இருங்கடா. எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இந்த ஹாலிடேஸ லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ண மாதிரி சூப்பரான டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா. உண்மைதான்டா, நாம திரும்பவும் எப்ப எங்க சந்திப்போம்னு தெரியாது. உன் பிளான் சூப்பர் மச்சி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த டூருக்கு ஆகிற எல்லா செலவும் என்னோடதுதான். அப்படின்னா முதல்ல நான் ரெடி. எங்கன்னு தெரியும்ல? எங்கடா? அரக்கு வயா கோதாவரி. ஏய் விஷால், என் ஃப்ரெண்டு கூட ஹாலிடே டூருக்கு வரேன்னு சொன்னாடா. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? உனக்கு விருப்பம் இல்லையா? அவ எங்க வந்து ஜாயின் பண்ண போறா? வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? ஆமா, நான் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு வந்தேன். ஹாய் சுகாஸ். ஹாய். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கடவுளை பார்த்திருப்பேன். ப்ளீஸ் விஷா,
டீம் லீடர். ஹாய். ஹலோ. இது ஜெகன். ஹாய். இது ரீனா. ஹாய். இது சுரேஷ். ஹாய். ஆமா, இப்படி பாக்குறவங்க மனசை பச்சராக்கத்தை தவிர உண்மையிலே நீங்க வேற என்ன பண்றீங்க? பைத்தியக்கார கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். சுகாசினி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா குண்டாயிட்டாங்க. அப்போ டாடி? அம்மா மாதிரி ஆகக்கூடாதுன்னு டயட்ல இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்னாச்சுடா? இங்க டேம் வெடிச்சிரும் போல இருக்குடா. இங்க டேம் இல்ல, பாம்பு இல்ல, எப்படா பிளாஸ்ட் ஆகும்? வயித்துல டேம் இருக்குடா, ஜிப்ல ப்ராப்ளம் இருக்குடா. இன்னும் 2 நிமிஷம் லேட் ஆச்சுனா கண்டிப்பா வெடிச்சிரும்டா. டேய், வாட்டர் குடா, அது குடிக்கிற வாட்டர்டா. இந்த நேரத்துல பீரா இருந்தா கூட பரவாயில்ல. அவ வர்றதுக்குள்ள டீ காபி ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிடலாமா? ஓகே ஓகே, இந்த தடவை நான் பார்ட்டி கொடுக்குறேன். ஓகே ஓகே. அப்பவா உடனே போலாம். வாங்க போலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? ஆமா. டேய், எனக்கு எங்கடா? எனக்கு எதுவும் வாங்கலையா? டேய், இப்பதானடா அன்லோட் பண்ண. அது வயிறா இல்ல கலனி தொட்டியா? டேய், இப்ப டேம் காலியா இருக்குடா. நீ இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சினா நான் குடிச்சிட்டு டேங்க ஃபுல் பண்ணிப்பேன். என்ன குடுறா மச்சான்? நீ குடி. இவன் எப்பவுமே இப்படிதான். சந்தோஷம் துள்ளி குதிக்கும் ஹாலிடேஸ். ஆனந்தத்தின் அனுபவத்தை மனம் இருந்த ஞாபகங்களாய் பதிவு செய்வதே ஹாலிடே. ஹாலிடே ஹாலிடே ஹாலிடே. இருந்தாலும் பல பிரச்சனை இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு மருந்து ஒன்று தானே. காலேஜ் யூத்து ஆனாலும் சிறு வேலைக்கு போனாலும் பெரிய கம்பெனி பாஸ் ஆனாலும் holidays, oh jolly
அழகாய் பதிவு செய்வதே ஹாலிடே 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 ஹாலிடே. ஹலோ ஆறு அடிக்கிற கேட்கலையா? காக்கா கத்துறதுக்கும் கார் சத்தத்துக்கும்லாம் திரும்பி பார்க்க மாட்டான். காலிங் பெல் அடிச்சா தான் திரும்பி பார்ப்பான். யாரா அது? சரியான காமெடி பீஸா இருக்கிறான். சர்க்கார் முத்துப்பாண்டினே இங்க உள்ள வாட்ச்மேன். ஹோல் அண்ட் சோல் கிங் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஹவுஸ். ஐயா அப்பாடி சின்னையா. ஐயா எப்படியா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கியா, இல்லன்னா ஆஸ்பத்திரியில எல்லாம் அட்மிட் ஆயிருப்பிய. பயணம்லாம் நல்லா இருந்ததுல? நல்லபடியா. நல்லா இருந்ததுனால தானே கார் முழுசா இங்க நிக்குது, இல்லன்னா செட்ல இருந்திருக்கேன். ஐயா வர்றதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? Phone பண்ணலாம்னு போன் நினைச்சேன். பண்ணிருப்பீங்க, சிக்னல் கிடைச்சிருக்காது. ₹1 போன்லயாவது போட்டு பண்ணிருக்கலாம்ல? ₹1 உங்ககிட்ட சில்லறையா இருந்திருக்காது. ஐயா இவங்க எல்லாம் யாரு? ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸுங்கறால தான் இங்க வந்தோம், இல்லனா லாட்ஜுக்கு போயிருப்போம். நான் நினைச்சதை நீ சொல்லிட்ட, எனக்கு வேலை மிச்சம். ஐயோ ஆத்தி இது என்ன ட்ரெஸ் பாதிதான் இருக்கு, கவர்ச்சியா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன முத்துப்பாண்டி என்ன இப்படி வெளியே வச்சே பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு போய் பேசுற ஐடியா இல்லையா? ஐயா மறந்தே போயிட்டேன். ஐயா பெரிய ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க ஐயா. உங்களை உள்ள அனுப்பாது மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன இங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வாங்க ஐயா டிக்கி ஓபன் பண்ணுங்க, சாமான் எடுக்கிறேன். ஐயா 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 நான் இருக்கும்போது நீங்க கனமான பொருள் தூக்கலாமா? அதெல்லாம் முடியாது, கொடுங்க நான் தான் தூக்குவேன். அப்பா உண்மையிலே இவன் சாதாரண ஆளுடா, சர்க்கார் தான். தற்காடு இல்ல, இந்த ஊரு மொத்தத்துக்கு நான் தான் வாட்ச்மேனு. அப்ப வாஞ்சங்க. தம்பி பேர் என்ன? ஜெகன். அந்த கண்ணை எங்க வச்சு வந்துட்டீங்க? குறுக்கு பிடிச்சிருச்சுன்னு வீட்லயே வச்சு வச்சீங்களா? வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா? நாங்களும் இந்த வயசுல குசும்பு பண்ணிட்டு வந்தவங்க தான். இளவட்ட வயசுல இது கூட பேசலைன்னா ராஜராஜ கோச்சுக்குவாரு. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துக்கு பக்கத்துல ஏரி இருக்குது, ஏரி நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து விவசாயம் பார்க்கணும், அதான் நம்ம வேலை. வாங்க. ஏன் முத்துப்பாண்டி, நீ எப்பவும் இதே மாதிரி காமெடி பண்ணிட்டே இருப்பியா? கரெக்டா சொல்லிவிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எப்பயும் காமெடியா இருக்க மாட்டேன். எப்ப டெரர்